அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் ஈகை 223. இளனென்னும் எவ்வாம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகும் என்ற கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லிக்கொண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கதை, குட்டி கதை. வெண்மை மாத இதழிலிருந்து தான் ஒரு வியாபாரி அரிசி பழைய பலசரக்கு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற வியாபாரிகிட்ட ஒரு வாடிக்கையாளர் வந்து அரிசி என்ன விலைன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி 6 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாமா, எனக்கு கொஞ்சம் ஒரு மூடைங்கிறதுல 100 கிலோ வரைக்கிட்ட வேண்டியிருக்கும், எனக்கு விலை குறைச்சி தரலாமா அப்படின்னு. இல்லையா, நான் வந்து ஏற்கனவே லாபத்தில் கொஞ்சம் தான் அதிகமாக வச்சு விற்கிறேன், அசல்லேருந்து அதிகமாக தான் கொஞ்சம் தான் அதிகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லை நீ அப்படின்னு சொல்லி பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்த உடனே இருங்க அந்த அம்மாவோட வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. என்னென்னா அந்த அம்மா ஒரு 4 கிலோ அரிசி வேணுங்கிறாரு. அவங்க வேண்டிய தெரிஞ்ச அம்மா போலுக்கு நலமெல்லாம் விசாரிச்சுட்டு சரின்னு சொல்லி 4 கிலோ அரிசிக்கு கொடுத்துட்டு என்ன விலை கொடுங்க எவ்வளோன்னு கேட்கும்போது கிலோ 25 ரூபா 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாரு. இந்த வாடிக்கையாளருக்கு ஒரே கோபம். நாம் கேட்ட அதே அரிசியை தான் அந்த அம்மாவுக்கு 25 ரூபாய்க்கும் எனக்கு நம்ம கிட்ட 50 ரூபாய்க்கும் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. இல்லை அப்படி இல்லை, அந்த அம்மா வந்து நீங்கள் என்ன சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த முதலாளி சொல்கிறாரு. அந்த அம்மா வந்து கணவரை இழந்து 3 குழந்தைகளோட தனியாக வாழ்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம உதவின்னு செஞ்சாங்கன்னா அவங்க தன்மானத்துக்காக மறுத்துருவாங்க. அதனால் இந்த மாதிரி வியாபாரம் செய்ய வேண்ட இடத்துல நான் பாதி விலைக்கு தான் கொடுப்பேன். எனக்கு நஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது என்னோட அறமாக வச்சுருக்கேன். அந்த அம்மாவும் சந்தோஷமாக விட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா வந்த அன்னைக்குலாம் எனக்கு வியாபாரம் கூடுதலாகவே நடக்கும், நீங்கள் தவறாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வச்சார். அப்போது அந்த வாடிக்கையாளர் வந்து நெகிழ்ச்சி அடைந்தார். பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி இனி உங்ககிட்ட எந்த பேரமும் பேச மாட்டேன், கொடுங்க அரிசி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நிறைவு பெறுகிறது. நன்றி. செழிய அன்போடு சேஷா பிரபு.